ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐடிசியை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து புதுசாக ஸ்ரீஸ்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஆர்கானிக் ஃபுட் பேசிஸில் இருக்கிற கம்பெனி வந்து 472 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இப்போ இன்னொரு கம்பெனி அவங்க வாங்குறாங்க. மதர் ஸ்பார்ஷ் அப்படிங்கிற கம்பெனி 81 கோடி அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. செகண்டரி ஷேர் பர்ச்சேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க. ஸோ இதில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 126 கோடி டோட்டலாட்டு பண்ணியிருக்கிறாங்க முன்னாடியோடி சேர்த்து. இவங்க வந்து D2C நேச்சுரல் பேபி கேர் பிராண்டோட அந்த கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஸோ இவங்க வந்து 73.5% ஸ்டேக் வந்து இப்போ அடிஷ்னலாக அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் 2021 ஒரு 20 கோடிக்கு 16% ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து 22% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 13 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ இப்போ ரிமைனிங் ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறோன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பட் இந்த அக்யூசியேஷன் கம்ப்ளீட்டேஷன் பீரியட் வந்து 2-3 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐடிசி இப்போ அந்த மதர் ஸ்பார்ஷில் வந்து 126 கோடி டோட்டலாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடிசி வந்து டோட்டலாட்டி 2 கம்பெனி வந்து அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. இது வந்து பேபி பிராண்ட்ஸில் வருது. இந்த கம்பெனி மதர் ஸ்பார்ஷுங்கிறது D2C நேச்சுரல் பேபி கேர் பிராண்டில் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்ஸ், குறிப்பாட்டு ஃபார்மர் கூட டைப் பண்ணி வச்சிருக்கிற கம்பெனி. அது ஒரு ஃபுட் டெக்னாலஜி கம்பெனி மாதிரி வரும். இது பேபி கேர் பிராண்டு. இது ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐடிசியில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிங்க, குறிப்பாட்டு டெலிகிராம் சேனல் கூட கேட்டிங்க, ப்ரோ வந்து ஐடிசி நான் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலீவரோ, டாபரோ, நெஸ்லேவோ இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐடிசியோட வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. பிலோ 30 டைம்ஸ் தான் பி ரேஷியோ இருக்கிறாங்க. ஸோ ஐடிசி ஒரு ஒர்த்தான ரேஞ்சில் தான் இப்போவும் இருக்குது. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த ரிசல்ட்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிகலாம் படிக்கும்போது எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மேபி ஒரு ரிசல்ட்ஸில் ஒரு ஃப்ளாட்டாட்டோ ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவில் போகுது அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 20 ரூபா 25 ரூபா இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. ரிசல்ட்ஸை பார்த்துட்டு ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து ஐடிசியில். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த விப்ரோ வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டிருக்காரு. அந்த ரிசல்ட்ஸ் ஆர்டிக்கலை நான் படிக்கும்போது அதில் 6 ரூபா டிவிடன் போட்டிருந்தாங்க. பட் அதுக்கான ரெக்கார்ட் டேட்டோ பேமெண்ட் டேட்டோ எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. இன்ட்ரீம் டிவிடெண்டாட்டு 6 ரூபா நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி, 6 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விப்ரோ தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான பேமெண்ட் டேட் ரெக்கார்ட் டேட் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். 6 rupees டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாமே நல்ல டிவிடெண்டு, 22 ரூபா இன்ஃபோசிஸ். டிசிஎஸ் 30 ரூபா நினைக்கிறேன், இவங்க 6 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து HL டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திராலாம் ரிசல்ட்ஸ் வரட்டு அப்டேட் பண்ணலாம். பட் விப்ரோ வந்து 6 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் அந்த ஷேரை பற்றி கேட்டிருந்தாரு ஒருத்தர் கமெண்டில். சரி, இந்த கம்பெனியை பற்றி போய் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க வந்து 1985 இன்கார்பரேட் ஆனது 1985. ஆனந்த்ராஜ் கிளே ப்ராடக்ட்ஸ், அசோக் சரின் அப்படிங்கிற ஒருத்தரால் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ராஜெக்ட், SES ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ், ஷாப்பிங் மால்ஸ், ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், டெல்லி, ஹரியானா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கமர்ஷியல் ஐடி பார்க்ஸு இதெல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த செக்மெண்ட் வந்து அந்த ஆனந்த்ராஜ் கம்பெனி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 472 ரூபா இருக்குது. ஹைனி பார்த்தீங்கன்னா 948 ரூபா, லோன் பார்க்கும்போது 319. ஸ்டாக் பி ரேஷியோ 48 இருக்குது. புக் வேல்யூவோட 4 டைம்ஸ் இருக்குது. ஏன்னா புக் வேல்யூ 112 இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 472 ரூபா இருக்கிறதுனால 4 டைம்ஸ் மேலே புக் வேல்யூ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கம்பெனி கடன் இருக்குது, பட் பெருசாக இல்லை, கொஞ்சம் கடனை குறைச்சிருக்கிறாங்க. அது போக இந்த குவார்ட்டர் மேபி நல்ல குவார்ட்டராக இருக்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸில் அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து 45.4% இருக்குது, CAGR க்ரோத்து. ஆனால் லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.42% தான் இருக்குது, லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அடுத்தது அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு 4.5% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் வந்து லாஸ்ட்டு 4 குவார்ட்டர்ஸ் அதோட சேல்ஸ் ப்ராஃபிட் அதை எடுத்து பார்த்தேன். சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 443 கோடி, 472 கோடி, 513 கோடி, 535 கோடி அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 84 கோடி, 91 கோடி, 106 கோடி, 110 கோடி அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி தெரியல. பட் வருஷ கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 2022 462 கோடி சேல்ஸ் நடந்திருக்கு, 23 957 கோடி சேல்ஸு, 24 வந்து 1483 கோடி. அதே மாதிரி ப்ராஃபிட் 53 கோடி, 149 கோடி, 271 கோடி. ஸோ இது கொஞ்சம், அதாவது வருஷ கணக்கில் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஃபினான்ஷியல் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சேல்ஸ் ப்ராஃபிட்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ப்ரொமோட்டர்ஸ் அது எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு நான் இதை தான் பார்த்தேன். பட் கடன் இருக்குது கொஞ்சம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடனை குறைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் இருக்கா நிறையா இருக்கான்னு எக்ஸ்ட்ரா நான் பார்க்கல.
கடன் இருக்குது, ஆனால் கடனை குறைச்சிருக்கிறோம் ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டிய இருக்குது, பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பட் வேல்யூஷன் இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இல்லை ஆனந்த்ராஜ். நான் வந்து இன்னும் இந்த ரிசல்ட்ஸ் ஏதாவது கிடச்சுன்னா அது எல்லாமே சேர்த்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த ஷேரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நீங்கள் 2000 மேலே பண்ணுறீங்க அப்படின்னா இது அதுக்கும் வந்து டேக்ஸு குறிப்பாட்டு அதுக்கும் சார்ஜஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸஸ் வந்துருந்துச்சு. பட் கவர்மெண்ட் தரப்புலேருந்து அது பேஸ்லெஸ் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படி யாராவது சொன்னால் நம்பாதீங்க. இப்போதைக்கு 2000 நீங்கள் பேமெண்ட் பண்ணால் அதுக்கு சார்ஜஸ் வருங்கிறது ஃபேக் நியூஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் சொன்னது நாங்கள் 230 பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனில் வந்து இந்த சோலரைஸ் பண்ணியிருக்கிறோம், அதாவது சோலார் பவர் சோலரைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் 230 பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனில். இது வந்து க்ளீன் எனர்ஜி கெப்பாசிட்டியை 107 மெகாவாட்டாட்டு கான்ட்ரிபியூட் பண்ணது. கிட்டத்தட்ட 100 ஹாஸ்பிட்டல், 64 ஸ்கூலு, 72 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா பவர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இது மூலமாட்டு 20 லேக் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணலாம், 1.3 லேக் டன் ஆஃப் CO2 எமிஷன் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாடா பவர் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ராயல் என்ஃபீல்டு கொடுத்த அப்டேட்டு கான்டினென்டல் GTR இந்த பைக்கில் வந்து அவங்க ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ டெஸ்டிங்கும் பண்ணுறாங்க. ரீசெண்டாட்டு 750cc அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 750cc மாடலில் கம்பெனியோட ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் இதாக தான் இருக்கும், இந்த கான்டினென்டல் GTR 750 தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ண 750cc மாடல்ஸில் இன்டர்செப்டார் 750, ஹிமாலயன் 750 இதெல்லாமே இருக்குது. பட் அவங்க இனி லான்ச் பண்ண போகிறது இந்த 750cc மாடலில் லான்ச் பண்ண போகிறது இதாக தான் இருக்கும், கான்டினென்டல் GT 750ன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26 எண்டில் வந்து இதை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டிவிஎஸோட அப்பாச்சி RR 310 அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 2.77 லேக் அந்த ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எக்ஸோரூம் ப்ரைஸு. பட் ஷோரூமுக்கு வந்து நீங்கள் வாங்க போனீங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் அது ரிலேட்டட் எல்லாமே வரும். ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 அந்த மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2.77 லேக் எக்ஸோரூம் ப்ரைஸு. டிவிஸ் லெபார்டரிஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்டல் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க குளோபல் ஃபார்மா கம்பெனியோட. அட்வான்ஸ் இன்டர்மீடியட் சப்ளை சம்மந்தமாட்டு தான். கிட்டத்தட்ட 650 கோடியிலேருந்து 700 கோடி வரைக்கும் இந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க, ரெவன்யூ பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. இது மேனுஃபேக்சரிங் வந்து எப்போ ஆப்ரேஷனலுக்கு வரும்னா ஜான்வரி 2027 இந்த லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் மூலமாட்டு குளோபல் கம்பெனிஸ் கூட தான் போடுறாங்க. மேனுஃபேக்சரிங், சப்ளையிங் இது எல்லாமே கமர்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாமே 2 பார்ட்டிஸுக்குள்ளே வந்து அக்ரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு இந்த லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் மூலமாட்டு ரெவன்யூ வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிவிஸ் லெபார்டரிஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ் கொடுத்த அப்டேட் இவங்க கேஃபின் டெக்னாலஜிஸும் எல்என்டிக்கும் சில அப்டேட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜெஃப்ரீஸ் வந்து கேஃபின் டெக்னாலஜிஸுக்கு 1310 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, 24% மேலே போகும்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து குளோபல் லெவலில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. டீலும் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் லெவலில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு இப்போ ரீசெண்டாட்டு ஒரு 51% ஸ்டேக் வந்து ஆசன்ட் $68 மில்லியன் வந்து அதை அக்யூசியேஷன் பண்ணாங்க. இங்கே அந்த கம்பெனியை 2030 ஃபுல் ஓனர்ஷிப் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது கேஃபின் டெக்னாலஜிஸுக்கு. அந்த ஆசன்ட் அப்படிங்கிற கம்பெனியோட ரெவன்யூ க்ரோத் $18 மில்லியன் ஃபினான்ஷியல் 25ல் 31ல் மேபி $70 மில்லியன் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லார்சன் அண்ட் டியூபோக்கு 3930 ரூபா இருந்த டார்கெட் ப்ரைஸை இப்போ 4500 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க லார்சன் அண்ட் டியூபோக்கு. மிடில் ஈஸ்ட்டில் ஆயில் ஃபியர் இருக்கிறதுனால இது வந்து ஒரு 21% மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லார்சன் அண்ட் டியூபோக்கு. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து நல்லா கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ லாங் டேர்மில் இதில் வந்து நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2 கம்பெனிஸ்க்குமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட் சொல்கிறாங்க. இது ஜெஃப்ரீஸ் தான் அந்த டார்கெட் ப்ரைஸை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ கோல் இந்தியாவும் SCCL இந்த 2 கம்பெனியுமே ஒரு 740 கோடிக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க TMC மினரல் சோர்சஸ் அந்த மினரல் ரிசோர்சஸ் கம்பெனி கூட. ஏன்னா பேஸ்ட் ஃபில்லிங் டெக்னாலஜி மூலம் மட்டும் இந்த கோல் ப்ரொடக்ஷன் கோல் மைனிங் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு PSU கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் ஃபில்லிங் டெக்னாலஜி மூலம் மட்டும் அண்டர் கிரவுண்ட் மைனிங் டெக்னாலஜி பண்ணுறது. இதுதான் ஃபஸ்ட்டு PSU கம்பெனி கோல் இந்தியா விட்டு வராங்க. சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட், அடுத்தது கோல் இந்தியா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த TMC மினரல் ரிசோர்சஸ் கூட அந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பேஸ்ட் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் அண்டர் கிரவுண்ட் மைனிங் மெத்தடாக இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் லேண்டை அக்யூசிஷன் பண்ணி கோல் எக்ஸ்ட்ராக்ஷன் குறிப்பாட்டு பேஸ்ட் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஃப்ளை ஆஷு, க்ரஸ்ட், ஓவர் பர்டன், ஓப்பன் காஸ்ட் மைன்ஸ்லேருந்து க்ரஷ் பண்ண ஓவர் பர்டன், அடுத்தது வந்து சிமெண்ட்டு, வாட்டர், பைண்டிங் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே போட்டு தான் அதை பண்ணுறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மைனிங் பண்ணுறாங்க. ஸோ PSU செக்டாரில் இந்த பேஸ்ட் ஃபில்லிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது இவங்க தான் ஃபஸ்ட்டு. 740 கோடி அக்ரிமெண்ட் TMC மினரல் ரிசோர்சஸ் பிரைவேட் லிமிடெட் கூட போடுறாங்க. இது கோல் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது.
ஆக்சுவலி 25 இயர்ஸ் கிட்ட பண்ண இருக்கிறாங்க. 25 இயர்ஸ்னால் அந்த ப்ராஜெக்ட் வந்து 8.4 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் வந்து மேபி அப்ராக்சிமேட்லி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோல் இந்தியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிட் கேப் ஸ்டாக்ஸில் வந்து FIS ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் 29.53% இருக்குது. ஸோ 24.74%லேருந்து இந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதானி வில்மர் AWL அக்ரி பிஸ்னஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 1.16% இருந்தது, இப்போ 4.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. UPL 32.52% இருந்தது, 34.22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீமியர் எனர்ஜிஸில் 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. FISோட ஸ்டேக்கு 1.81% இருந்தது, 2.95% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. சுஸ்லான் எனர்ஜி 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 23.04% இருந்தது, 21.97% இருந்தது, 23.04% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. GE வெரோனா T&D இந்தியா இதில் 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 12.04% இருந்தது, 13.04% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.92% இருந்தது, இப்போ 3.88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எண்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ் 0.9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 11.5% இருந்தது, இப்போ 12.37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 0.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி 0.44% இருந்தது, இப்போ 1.23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸில் 0.8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10.26% இருந்தது, 11.02% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக்ல எல்லாமே வந்து FIS அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேசகாண்டாக் ஷிப்பில்டர்ஸோட CMD அதாவது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அவங்களுக்கு அதை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மர் நேவி கேப்டனாக இருந்த ஜெக்மோகன் அவர் வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராட்டு. ஸோ இது ஒரு நல்ல மூவாட்டு தான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை வந்து நல்லா கொண்டு போகலாம். இது மேசகாண்டாக் ஷிப்பில்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து அவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஜியோ ஃபினான்ஸ், ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க், இந்த ஜாயின்ட் வெஞ்சூர், அடுத்தது பிளாக் ராக் ஜாயின்ட் வெஞ்சூர், இந்த பிஸ்னஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1346 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூச்சர் க்ரோத் அஸ்பிரேஷன் அந்த பேசிஸ்லன்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷனுக்கு வேண்டி இது ஜியோ ஃபினான்ஷியல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மாஸ்டெக் இந்த கம்பெனி Q4 ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் 14% விழுந்திருக்கு. டிவிடெண்டும் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் வந்து 81 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 14% காலி. ரெவன்யூ 16.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 905 கோடி. எபிட்டா ஒரு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 320% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இந்த கம்பெனி. ஸோ ஓவர்லாட்டு இந்த குவார்ட்டரில் 11 நியூ கிளைண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் 348 இருந்தது, இப்போ வந்து 351 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது மாஸ்டெக் அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கிடையாது, பட் ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 16 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டாப் 5 அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஜான்வரி டு மார்ச் குவார்ட்டரில் ஒரு ஹையஸ்ட் க்ரோத்தை பார்த்துருக்காங்க. அது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோட்டிலால் ஓசால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 6806 கோடியாக இருக்குது. ஜான்வரி டு மார்ச் குவார்ட்டரில் ஒரு நல்ல க்ரோத் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ICICI ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு இவங்களுக்கு 6596 கோடி வந்து க்ரோத்தாக இருக்குது இந்த 3 மாதத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FAS மியூச்சுவல் ஃபண்டு 5870 கோடியாக இருக்குது, ஒரு நல்ல க்ரோத்து. பஜாஜ் ஃபின்சம் மியூச்சுவல் ஃபண்ட் 1676 கோடி க்ரோத்தாக இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஒயிட் ஓக் கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் 1281 கோடி க்ரோத்தாக இருக்குது இந்த 3 மாதத்துலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. ஸோ கேளுங்க, நான் வந்து நாளைக்கு நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவு தான், அதில் வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன்று ஒன்றாட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.